ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 90ஸ்லாம் நம்ம இப்படி தான் புளியோதரை செஞ்சு வெளியூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அந்த புளியோதரை எப்படி செய்யலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போல்லாம் நம்ம அம்மாக்கள் இப்படி தான் புளியோதரை செய்வாங்க. ரொம்ப சிம்பிளான இந்த புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் எப்போதும் போல் கடுகு உளுந்தம்பருப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 6-7 மிளகா வத்தலை நல்லா இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மிளகா வத்தல் நம்ம போட்டிருக்க பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். இப்போ நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. நம்ம 90ஸ்லாம் நம்ம அம்மாக்கள் இந்த மாதிரி தான் புளியோதரை செய்வாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட வெளியில் வச்சுருந்தாலே 2-3 நாளைக்கு நல்லா கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ நம்ம இதில் கெட்டியாக கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகா வத்தல் காரமே போதும் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா புளி நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால காரமும் புளியும் நல்லா ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். இப்போ நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதில் நல்லா புளிச்சாறு இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வரணும். இப்போ பாதி அளவுக்கு கொதிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம இதை 1 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவையானப்போ சாதம் மட்டும் வச்சுட்டு இதை கலந்துக்கலாம். புளித்தொக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம மசாலா எதுவுமே நம்ம வறுத்து அரைக்காமல் இந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம அம்மாக்கள்லாம் செஞ்ச மாதிரி சுவையிலையும் இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மீதி இருக்கிற தொக்கில் சாதத்தை போட்டு விரவ போகிறேன். சாதம் நல்லா ஆறி இருக்கணும். வேணும்னா நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உப்பு கூட இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் ஆறி இருந்தால் தான் நல்லா பொலப்பொலன்னு இந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. சுவையான புளி சாதம் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.